ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் மைண்டில் ஒரு பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க உங்களை பற்றி எஸ்டர்டே நைட் என்ன திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் எந்த லெவலில் போயிட்டுருக்குது, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ இது உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். Ace of Swords, okay. Ace of Wands, okay. The Emperor, okay. Queen of Pentacles, okay. Eight of Swords, okay. The Lovers, Three of Swords, Four of Cups, Three of Wands, Knight of Swords, bottom of the deck, Temperance. Okay. கரண்ட் சுச்சுவேஷனாக உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் சுச்சுவேஷனாக இருக்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிறதுக்கான காரணம், மெயின் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்றது அந்த நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம், கேரியராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், மதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் அதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ். இன்னொரு ரீசன்ஸ் என்னென்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் வந்து ஒரு ஈகோ ஆட்டிடியூட் உள்ள பர்சன்ஸ் சொல்லுவாங்கல்ல. நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ஃபேஸ் பார்த்து உங்களுக்கு ஒரு அவரோட ஃபேஸை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் கணக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ், அது இல்லாமல் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சன்ஸ், மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சன்ஸ், கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சன். அவருக்கு ஃபேமிலி தான் முக்கியம். ஃபேமிலியை எதிர்த்து எந்த ஒரு முடிவும் எடுக்காத ஒரு பர்சன் சொல்லுவாங்கல்ல. ஸோ ஃபேமிலியை வந்து என்ன சொல்கிறது, ஃபேமிலி இந்த பர்சன் தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி மேரிடான பர்சனாகவும் இருக்கலாம், இல்லைனா சிங்கிள் பேரண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப்பாக போகிறதுக்கான மெயின் ரீசன்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஃபஸ்ட்டு சொன்னேன். இன்னொரு சுச்சுவேஷன் இந்த பர்சனோட ஈகோ ஆட்டிடியூவாக கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் வந்து டோட்டலி ஸ்டக்கு, ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிருக்கலாம். பிரேக்கப் ஆன பிறகு இந்த பர்சன் டோட்டலி ஸ்டக்கு, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ், ஆள் டோட்டலி ஸ்டக், ஆளுக்கு லைஃப்பில் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு அவஸ்தைன்னு சொல்லுவாங்களே. ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிற டைமில் அவருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பற்றியான வேல்யூ அவருக்கு தெரியல. பட் ரிலேஷன்ஷிப் டோட்டலி எண்டப் ஆகி போன பிறகு அவருக்கு ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன்ஸ் வந்து ஃபீல் ஆகுது உங்கள் கூட. ஓகேவா? ஸோ அவருக்கு வந்து ஒரு சோல் டு கனெக்ஷன்ஸ் ஃபீல் ஆகுது. இப்போ டோட்டலி ஸ்டக். ஆக்சுவலி நீங்கள் லவ் பண்ணுற போர்ஷன்ஸ்க்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு போர்ஷன்ஸ். பட் இப்போ நீங்களே ஒரு ஆஃபர் கொடுத்தாலும் அதை வாங்குறதுக்கு அந்த போர்ஷன்ஸ் ரெடி இல்லை, ஏன்னா டோட்டலி ஸ்டக்கு. ஏன்னா அந்த பர்சன் என்ன சொல்கிறது, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன்ஸ், ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிவிட்டு ரிலேஷன்ஷிப்பை வந்து நாசாக்கி கலைஞ்சாச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து அவருக்கு உங்கள் மேலே ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன்ஸ் ஃபீல் ஆகுது. ஸோ அவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கண்டமா அந்த இப்போ என்ன சொல்கிறது, மைண்டு என்ன சொல்கிறதுனா ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிற்க வேண்டாம், ஹார்ட்டை சொல்கிறது ரிலேஷன்ஷிப்பில் நிற்கணும். ஸோ அவருக்கு ஒரு ஒன்றும் எடுக்க முடியாத ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன் சொல்லுவாங்கள்ல, ஸ்டக் சுச்சுவேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நைட் ஆனால் உங்களோட திங்கிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட ஓடி வரணும்னு ஆசைப்படுறாங்க, எவ்வளோ வேகத்தில் வர முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுத்து உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்படுறாங்க. பட் இந்த கார்டு வந்துச்சுன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட ஆக்ஷன் எடுத்துகிட்டு வர்றாங்களோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்கள்கிட்ட போகவும் செய்வாங்க. ஏன்னா வந்து அந்த பர்சனுக்கு மெச்சூரிட்டி இல்லை.
ஸோ ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு வந்து எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அவங்க உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து உங்கள் கூட ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் அந்த பர்சனுக்கு ஃபீல் பண்ணுறனால அந்த பர்சனை உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. ஓகேவா. பட் நீங்களும் வந்து சேடு தான். ஏன்னா அந்த உங்களுக்கு வந்து நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் கூட எமோஷ்னலி உங்களுக்கு ஒரு கனெக்டட் ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களும் அந்த பர்சன்ஸ் எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு அதை நினச்சி நீங்களும் கரண்ட் சுச்சுவேஷனில் சேட். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் உங்கள் கூட ஸ்நேகம் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு உங்கள் கூட ஸ்நேகம் உண்டு, ஏகப்பட்ட நிறைய ஸ்நேகம் உண்டு. பட் அவளை ஆக்சுவலி சொன்னேன்ல, இந்த ஆளோட ஃபேஸை பார்த்து உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்கள் கூட ஏகப்பட்ட ஸ்நேகம் உண்டு, பட் அவளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. நான் ஆளோட மைண்டில் உண்டு, அவனோட மைண்டில் நீங்கள் எப்போவுமே உண்டு. ஸோ எவ்வளோ வேகத்தில் உங்கள் கூட எவ்வளோ ஃபாஸ்ட்டு உங்ககிட்ட ஃபாஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இனி வரக்கூடிய டைமில் வந்து அவங்க வந்து உண்மையாக இருப்பாங்க, ஜென்யூவாக இருப்பாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி எதுவுமே தராட்டாலும் நெக்ஸ்ட்டு அவங்க வர டைமில் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கண்டிப்பாக தருவாங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா சோல்மேட்டாகவும் இருக்கலாம், ட்வின் ஃபேமாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு பொறுமை இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்கள்ல, ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ், பேலன்ஸ் வேணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் வேணும். ஸோ இது வந்து இந்த கார்டு வந்தாலே நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ உங்களுக்கு அதுக்கான பொறுமை வேணும். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பட் கண்டிப்பாக வருவாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ் ஆக்ஷனை குறிக்கிற ஒரு கார்டு. ஸோ இனி வரக்கூடிய டைமில் ஒரு கமிட்மெண்ட்டோடு தான் அவங்கக்கிட்ட வருவாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேவா. ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வருவாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேவா. ஸோ வீடியோ பிடிச்சினா இதான் இன்றைக்கி ரீடிங். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.